அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, நோன்பு வைக்கும் நியத், நோன்பை திறக்கும் துவா, இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நோன்பின் நியத் எப்படி வைக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கிறேன்ற எண்ணம் உள்ளத்தில் வைக்க வேண்டும். இன்னமல் அஹ்மாலு பின்னியா, உள்ளத்தை சார்ந்தது. நாவால் மொழிவது மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துவது. உள்ளத்தால் நாளை நோன்பு வைக்கிறேன் என்று அவன் நிய்யத்தை ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் ஃபஜ்ருடைய வக்திற்கு முன்னதாகவே மேற்கொண்டால்தான் அவனுடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். ஆனால் இது நஃபிலான நோன்புகளுக்கு கிடையாது. நல்லா கவனித்து கொள்ளுங்கள் கண்ணியமிக்கவர்களே. நஃபிலான நோன்புகளுக்கு ஃபஜ்ருடைய வக்திற்கு முன்னால் நிய்யத்தை வைக்க வேண்டும் என்பது ரமலானுடைய மாதத்திற்கு மட்டும்தானே தவிர எதற்கு கிடையாது என்றால் நஃபிலான நோன்புகளை வைப்பதற்கு கிடையாது. உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் காலை பொழுதை அடைந்தும் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அவர் நோன்பை நோற்கிறேன் என்ற அந்த நிமிடத்தில் நிய்யத்தை வைத்து நோன்பை தொடலாம். ஆனால் ரமலானுடைய மாதத்துடைய நோன்பிற்கு ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாலும் நிய்யத் அவசியம். நோன்பு வைக்கும் நியத். நவைத்து சௌமதி அன்னதாயி ஃபர்லி ரமலானி ஹாதிகி சனதிர் இல்லாஹி தஆலா. பொருள்: இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக அல்லாஹ் தாலாக்காக நாளை நோன்பு நோற்க நியத்து செய்கிறேன் என்று பொருளை அறிந்து உள்ளத்தால் நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு திறக்கும் துவா. அல்லாஹும்ம லக சும்து வபீக ஆமன்து வலைக்க தவக்கல்து வலா ரிஜிகிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. பொருள்: யா அல்லாஹ், உனக்காக நோன்பு வைத்தேன், உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன், உன் மீது நம்பிக்கை வைத்தேன், இப்பொழுது உன்னுடைய ரிஜிக்கை கொண்டே நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹ் சொல்லி முதலில் பேரிச்சம்பழத்தால் நோன்பை திறப்பது. ஏனென்றால் அது பரக்கத்தான பொருளாகும். பேரிச்சம்பழம் இல்லைன்னா நம்ம தண்ணீரால் நோன்பு திறக்கலாம். ஏனென்றால் அது சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் 30 நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் தீனியா சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள தீனியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களையும் இன்னொரு வீடியோவில் அல்லாஹ் கொண்டு சேர்த்து வைப்பானாக. சுபானக் அல்லாஹும்ம வபிஹம்திக அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்க.